வாங்க. சலாம். சலாம் இங்க எங்கடா வந்தது? அதான் அங்கேயே கேளுங்களேன். இரும்பு அடிக்கிற இடத்துல ஈக்கு என்னடா வேலை? இது என்னை போன்ற ஏழை எளியவர்களுக்கு தாய் வீடு போன்றது. மாமனார் வீடுன்னு சொல்லாம விட்டானே. யாரு கண்டா? உங்களுக்கெல்லாம் நல்லா இந்த பைத்தியக்காரன் ஜேம்ஸ் ஒருத்தன் கிடைச்சுக்கிட்டான்டா. அவன் தலையில மிளகா அரைக்கிறதுக்கு அவனை புகழ்ந்து பேசினோம்னா அவன் 5 10 கொடுக்குறான். அதை வாங்கிட்டு போறது. எடா இது ஒரு பழைப்படா. நீங்க பேசுறது நல்லா இல்ல. சும்மா இரு மாதிரி நம்மள திருவிழா கூட்டிக்கின்னு போயிட்டு ஒரு ஆரணா மாலை, ஒரு தொண்டனுக்கு போடுற மாலை ஒரு தலைவன் எனக்கு போட்டு கிண்டல் பண்ணான். உங்க அப்பன் படத்தை வேற சூற விட்டான், மறந்துட்டியா? அதெல்லாம் எங்கேயோ பிளாட்பாரத்துல தலைவலி உண்டாக்குற மருந்த விக்கிற பயிர்களை கொண்டாந்து பங்களாக்குள்ள விட்டான். அவன் பெரிய டிஎம் இல்ல நினைச்சுட்டான். அதிகமா ஒண்ணு பேச வேண்டும். ஏதா இருந்தாலும் அப்பா வந்த அப்புறம் பேசிக்கீங்க. பேசட்டும் மேரி, பாவம் என் தகப்பனார் வயசு. பாத்தீங்களா உங்களை போய் அப்பாங்கிறான். என்னையா நாங்க அப்ப அம்மாவாசிக்கு அப்துல் காதருக்கு என்னடா சம்பந்தம்? என் மூஞ்சாடா மூஞ்சி. உங்க மூஞ்சி எதுக்குமே வராது. பெரியவரே, 6 அடி மனிதனுக்கு ஆண்டவன் கொடுத்திருப்பது ஆரங்கல நாக்குதான். அதை புரிந்து கொண்டு பேச வேண்டும் என்று எங்க வேதத்துல சொல்லி. ஐயோ, அப்ப எங்க வேதத்துல மட்டும் விட்டுட்டானே. அவங்கிட்ட போய் சொல்றப்பா, பார்ப்பதும் தீது, யாரோட சேர்றது, அவன் பின்னால சுத்துறது எல்லாம் தீதுன்னு திருக்குறள் எழுதி வச்சிருக்காங்க. ஐயோ ஐயோ. பெரியவரே, அது நன்னறியில் எழுதி இருக்கிறது. நன்னறியில் எழுதுறா, குள்ள நெறியில் எழுதியிருக்கான். நான் சொல்றது ஏதாவது புத்தகத்துல இருக்கா இல்லையா? அவ்வளவுதான் நமக்கு வேண்டியது. பாய். அது சரி, சின்ன பொண்ணு தானே இது இருக்கிற இடத்துக்கு இடே. நீ எல்லாம் வரலாமா? மருந்து விற்க வந்தியா இல்ல மயக்க வந்தியா? போட வெளியே. இத பாருங்க, அவரை வெளியே போக சொல்றதுக்கு உங்களுக்கு அதிகாரம் கிடையாது. எஜமா சும்மா இருடா. சின்ன பொண்ணு, அதுக்கு விஷயம் புரியாது. இந்த மாதிரி பசங்களை பத்தி புரியாது முதல்ல. சரி, உன் அதிகாரத்துல தான் அவனை வெளியே போக சொல்லு. அவன் முதல்ல இதை விட்டு வெளியே போனான். அவன் நிச்சயமா அவர் வெளியே போக மாட்டார். என்ன சீக்கிரம் லூசு பயம் போல் இருக்கு. எங்கிட்டயாடா மோதல? என் சர்வீஸ் என்ன, உன் சர்வீஸ் என்ன? நீ ஒரு எறும்பு மாதிரி. பெரியவரே, ஒரு சின்ன எறும்பினால் பெரிய ஆணையே அவஸ்தைப்படும் கதை உங்களுக்கு தெரியுமா? அப்ப நீ எறும்பு என்ன ஏதாவது செஞ்சலான்னு பாக்குறியா? செய்ய வேண்டிய வேலை நீங்க செய்யறீங்களே. சமயத்தில் நம்மள செய்யலாம். யாருங்க? ஆஹோ, அடியாள் வச்சிருக்கியா? அவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டியா? அப்பா எங்க போயிருக்காங்க? ஐயா சர்ச்சுக்கு போயிருக்காருமா. அத அங்கே சொல்லு. யாரும் சொல்ல வேணாம். அந்த ஜேம்ஸ பார்த்து அங்க பேசிக்கிறேன். நீங்க போங்க, நம்ம போ. வாங்க. என்ன என்ன தட்டுல? பிரசாதம். இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி. அப்ப ஞான பண்டித முருக மாமன் கிருஷ்ண நம்ம வீட்டுல வச்சு பிறந்துட்டானா? பொதுவா இன்னைக்கு நல்ல நாடு. மரியா, ஜேம்ஸ் என் கூட்டியாந்து உனக்கு தெரியுமா? எதுக்குங்க? எல்லாம் நல்ல விஷயமாதான். அளவன் நான் போறேன்னா லட்ச லட்சமா சம்பாதிச்சான், எக்கச்சக்கமா குடுகளை கட்டினான், குடி போறதுக்குள்ள செத்து போட்டான். ஐயோ, ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? அதுக்குள்ள நான் செத்து போடுவேன். அவளுக்கு கவலை. மரகதா, அவளை சொல்லுவா சாவனா? எல்லா பசங்களையும் சாவ அடிச்சுட்டான், நான் சாவேன். ஆளவன் நான் போறேன்னா நாட்டுல எவனையும் செய்ய முடியாத பல காரியங்களை செஞ்சான். புது புது வழியை காட்டி விட்டுட்டு அவன் பாட்டிக்கு போயிட்டான். அப்படின்ற பேரை எடுக்க போறேன் இனிமேதான். என்ன ஆளவந்தார், உங்க பேச்சு ரொம்ப புரட்சிகரமா இருக்கு. நான் புரட்சி செய்ய மாட்டேன்னா? என் குடிமை எதையும் பார்த்துட்டு புரட்சி செய்ய மாட்டேன்னு நினைச்சியா? போய்யா. உங்க புரட்சி தான் என்னன்னு சொல்லுங்களேன். சொல்றேன், புரட்சி மட்டுமல்ல. இப்ப நான் சொல்ல போறது நீங்க 2 பேரும் கேட்டு என்ன ஆவீங்களோன்னு பயமா இருக்கு. என்னங்க விஷயத்தான் சொல்லுங்களேன். சொல்றேன், கேட்ட உடனே ஏதாவது ஆயிட போகுது, அதான் பயப்படுறேன். நம்ம நாட்டுல எல்லாருமே ஒரே மதத்துல ஜாதியை விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணிட்டு பெரிய புரட்சின்னு விடிய விடிய பேசுறானுங்க. இப்ப நான் செய்ய போற புரட்சி இருக்க எல்லாத்த விட மீறிடுச்சு, மேல போயிட்டு. சொல்றேன், மதத்துக்கு முதல் கனெக்ஷன் கொடுக்குற முதல்ல எடுத்த உடனே. அப்புறம் சொல்றேன், இனிமேதான் வரும்போது என் பையன் ராஜுவுக்கு இவரு மாவ மேரிக்கு கல்யாணம். அளவந்தார், என்னுடைய ஆனந்தத்துக்கு அளவே கிடையாது. ஒரு தூய உள்ளத்துல பலகாலமா நடந்து வந்த பிரார்த்தனை தான் இன்னைக்கு உங்க வாயிலிருந்து எதிரொலியா வருது. இது கர்த்தருடைய அருள். அளவந்தார், உங்க ஏற்பாடு எனக்கு பூரண சம்மதம். அப்பாடா, எங்க பெறல்றியோன்னு பார்த்தேன். அப்பா, இன்னைக்கு தான்டா பெறல. ஏன்னா நான் எது பேசினாலும் நீ எழுத்து பேசுறாள். சும்மா இருக்கிற நீ ஏதாவது 2 வார்த்தை பேச. நீங்களே பார்த்து இந்த நல்ல முடிவு செய்த பிறகு நான் சொல்றதுக்கு என்னங்க இருக்கு? இப்பதான் என் மனம் குளிந்தது. இந்தாங்க.
எல்லாம் ஞான பண்டிகை செயல்தான், வேற என்ன? இல்லன்னா நான் சொல்லி 2 பேரும் என்னைக்கு ஒத்துக்கிட்டு இருக்கீங்க? நம்ம பையன் ராஜு இருக்கானே, போலீஸ் ட்ரைனிங்க்கு படிக்க போயிருக்கான். வந்த உடனே கல்யாணத்தை வச்சுடுவோம். வெளியே சொல்லிடாது, ஏன்னா புரட்சியான விஷயம். கலைச்சாலும் கலைச்சிடுவானுங்க இந்த பயலுங்க. பொண்ணுகிட்ட சொல்லிட்டு போறேன். அப்புறம் அது என்ன கண்ட உடனே வெக்கப்பட்டுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு நடக்கும், அசிங்கமா இருக்கும். இந்த அச்சேட முடி நீ நாளை சம்மந்தி ஆயிட்டா, நீ என் வாயில போடு, நான் வாயில போடுறேன்.